பெருமதிப்புக்குரிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய தலைவர், என் அன்புக்குரிய தலைவர் டாக்டர் தேவநாதன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற யாதவ சொந்தங்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வருக வருக என வரவேற்று யாதவர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க கோரி அமைதியான முறையில் அறவழியில் இந்த உண்ணாவிரத போராட்டம் மிக கட்டுக்கோப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே 1 கோடி யாதவ பெருமக்கள் இருந்தும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இதர பங்களிப்பிலும் 1% கூட எங்களை மதிப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி ஆளுகின்றன. எந்த ஆளுங்கட்சியாவது யாதவ மக்களை திரும்பி பார்ப்பதில்லை. ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 25,000 வாக்குகளை கொண்ட எங்கள் சமுதாயம் ஓட்டுக்காக மட்டும் ஒரு கமிட்டி அமைத்து அந்த நேரத்தில் மட்டும் இவர் யாதவர், வா தம்பி உனக்கு என்ன வேண்டும் என்று பிச்சை போடுவது போல் ஒரு சில பரிசு பொருட்களை கொடுத்து 20,000 வாக்குகளை அள்ளிச் செல்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும். ஆனால் ஜீவாதார பிரச்சனையான கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை பெற எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டு சேர்க்க கோரி கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அரசியல்வாதிகளின் செவிகளில் எங்களது கோரிக்கை எடுபடவில்லை. பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே அமைதியான முறையிலே உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சியாளர் கவனத்தில் கொண்டு வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் எங்களுக்கு முன்னுரிமை ஏற்படுத்திட மிகவும் பிற்படுத்தப்பட்டு எங்கள் சேர்க்க கோரி இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலம் அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். யாதவ மகாசபை டாக்டர் தேவநாதன் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் முன்னால் அமர்ந்திருக்க யாதவர் சிங்கங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மும்பையிலிருந்து வந்திருக்கின்றேன். மும்பை யாதவ மகாசபை துணைத் தலைவராக நான் இருக்கின்றேன். நம்மளுக்கு இப்போ ஏன் இந்த உண்ணாவிரதம் மீட்டிங்கு இங்கே நாம் அமைத்திருக்கின்றோம் என்றால், நம்மளை பிற்படுத்த பட்டியலில் சேர்ப்பதற்காகத்தான் நாம் உண்ணாவிரதம் இருக்கின்றோம். நாம் பட்னியாக இங்கே இருக்கின்றோமானால் நாம் பட்னியாக இருக்கவில்லை. கோபால கண்ணன் தான் பட்டினியாக இருக்கின்றான். இந்த அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக தெரியும். நாம் எத்தனை பேர் இங்கே பட்னியாக இருக்கின்றோமோ நம்ம வவுறு காயவில்லை. நாம் கோபாலக்கண்ணனை மனதில் எண்ணிவிட்டு நாம் நினைத்து கொண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக பிற்படுத்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோபாலக்கண்ணனை நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நாம் பட்டினி இருக்கவில்லை. கோபாலக்கண்ணன் கண்டிப்பாக பட்டினியாக இருக்கின்றார். விடிந்த காலையில் எழுந்தவுடனே நாம் கோபாலக்கண்ணனை நினைக்கின்றோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டு அரசாங்கம் நம்மளை சேர்க்கவிட்டால் கோபாலக்கண்ணன் தான் அவர்கள் வீட்டில் போய் முளைவார். அவர்கள் நம்மளை பட்னியாக போட்டார்களோ அதே மாதிரி அவர்களுக்கும் கோபாலக்கண்ணன் போய் சொல்லுவார்கள் என்று நான் கண்டிப்பாக வேண்டுகொண்டிருக்கின்றேன். நம்மளை கண்டிப்பாக பிற்படுத்த பட்டியலில் சேர்க்க வேண்டும். அடுத்து சாதி வரி கணக்கு எடுக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். இப்போது சாதி வரி எடுக்கின்ற கணக்கு ஆரம்பித்து விட்டது. இங்கே அனைத்து யாதவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். நம்மளை கண்டிப்பாக யாதவ என்று சொல்லி அவர்கள் கோனார் என்று சொல்வார்கள். அவர்கள் கேட்கும்போது கோனார் என்று சொல்வார்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இங்கே வந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து யாதவர்களையுமே அங்கே நீங்கள் போய் கூற வேண்டும், நாம் கோனார் இல்லை யாதவ என்று சொல்லி அவர்களை நாம் சாதி வரி எடுக்கின்ற கணக்கில் நாம் யாதவ என்று சொல்ல வேண்டும், கண்டிப்பாக கூற வேண்டும் என்று நான் விடைபெறுகின்றேன். என்னை பேச வைக்க வாய்ப்பு தந்த அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றேன்.